ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் அம்மா உணவகம், அம்மா குடிநீர், அம்மா உப்பு ஆகியவற்றை தொடர்ந்து நியாயமான விலையில் தரமான மருந்துகளை விற்பனை செய்யும் வகையில் கூட்டுறவுத்துறை சார்பில் காஞ்சிபுரம், கடலூர், ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள 10 அம்மா மருந்தகங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா திறந்து வைத்துள்ளார். பல்வேறு மாவட்டங்களில் புதிய கூட்டுறவு வங்கி கட்டடங்கள், வேளாண் சேமிப்பு கிடங்குகள் உட்பட 19 கோடியே 32 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான திட்டப் பணிகளையும் முதலமைச்சர் தொடங்கி வைத்துள்ளார். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தில் பணியின் போது உயிரிழந்த 26 பணியாளர்களின் வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணைகளையும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வழங்கினார். நியாயமான விலையில் தரமான மருந்துகளை விற்பனை செய்திடும் வகையில் கூட்டுறவுத்துறை மூலம் புதிதாக அம்மா மருந்தகங்கள் தொடங்கிட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவிட்டிருந்தார். அதன்படி காஞ்சிபுரம் மாவட்டம் நங்கநல்லூர் கூட்டுறவு பண்டக சாலையில் 10 லட்சம் ரூபாய் செலவில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள அம்மா மருந்தகத்தை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சென்னை தலைமைச் செயலகத்தில் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். மேலும் கடலூர் வேளாண்மை உற்பத்தியாளர் கூட்டுறவு விற்பனை சங்கம், ஈரோடு வேளாண்மை உற்பத்தியாளர் கூட்டுறவு விற்பனை சங்கம், மதுரை மாவட்டம் பேரையூர் வேளாண்மை உற்பத்தியாளர் கூட்டுறவு விற்பனை சங்கம் மற்றும் கே நகரில் அமைந்துள்ள மதுரா கோட்ஸ் பணியாளர் கூட்டுறவு பண்டக சாலை, சேலம் மாவட்டம் செர்ரி ரோட்டில் அமைந்துள்ள சேலம் என்ஜிஓ கூட்டுறவு பண்டக சாலை மற்றும் தாரமங்கலத்தில் அமைந்துள்ள சேலம் மாவட்ட நுகர்வோர் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டக சாலை, சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் அமைந்துள்ள சிவகங்கை நுகர்வோர் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டக சாலை, விருதுநகர் மாவட்டம் சிவகாசி கூட்டுறவு பண்டக சாலை, ஸ்ரீவில்லிபுத்தூர் வேளாண்மை உற்பத்தியாளர் கூட்டுறவு விற்பனை சங்கம் ஆகிய இடங்களில் தலா 10 லட்சம் ரூபாய் செலவில் அமைந்துள்ள 9 அம்மா மருந்தகங்களையும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா திறந்து வைத்தார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா திறந்து வைத்த அம்மா மருந்தகங்கள் மக்கள் அதிகம் வந்து செல்லும் இடங்களான பேருந்து நிலையங்கள், மார்க்கெட் போன்ற இடங்களில் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் இந்த மருந்தகங்களில் உயிர்காக்கும் மருந்துகளை சிறப்பாக பாதுகாக்கும் வகையில் குளிர்சாதன பெட்டி வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. கூட்டுறவு சங்கங்களில் பணிபுரியும் கணினி பயிற்சி பெற்ற விற்பனையாளர்களோடு அவுட் சோர்சிங் எனப்படும் வெளிக்கொணர்வு முறை மூலம் மருந்தாளுநர்களும் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். விவசாயிகள் அறுவடை காலங்களில் வேளாண் விளைபொருட்களை குறைந்த விலையில் விற்பனை செய்வதை தவிர்த்து கூட்டுறவு விற்பனை சங்கங்கள் மற்றும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களில் உள்ள கிடங்குகளில் தங்களது விளைபொருட்களை பாதுகாப்பாக வைத்து நல்ல விலை வரும்போது விற்பனை செய்து அதிக வருவாய் ஈட்டவும், அதுவரை விளைபொருட்களின் சந்தை விலையில் 60 முதல் 80% தானிய ஈட்டுக்கடனாக பெற்றுக்கொள்ளவும் ஏதுவாக தருமபுரி, திண்டுக்கல், ஈரோடு, ராமநாதபுரம், சிவகங்கை, தஞ்சாவூர், திருவண்ணாமலை, தூத்துக்குடி, வேலூர், நாகப்பட்டினம், கரூர் ஆகிய 11 மாவட்டங்களில் 7 கோடியே 75 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 33 வேளாண் விளைபொருள் சேமிப்பு கிடங்குகளை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமைச் செயலகத்தில் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். தமிழ்நாட்டில் உள்ள கூட்டுறவு வங்கிகளின் சேவையை மேம்படுத்தும் வகையில் சேலம் மத்திய கூட்டுறவு வங்கியின் பெத்தநாயக்கன்பாளையம், சங்ககிரி, காடையாம்பட்டி மற்றும் தாரமங்கலம் ஆகிய 4 கிளைகளுக்கு 2 கோடியே 52 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கட்டடங்கள், திண்டுக்கல் மத்திய கூட்டுறவு வங்கியின் கன்னிவாடி, பண்ணக்காடு மற்றும் கொடைக்கானல் ஆகிய 3 கிளைகளுக்கு 30,04,000 ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்ட கட்டடங்கள், கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நகர கூட்டுறவு வங்கியின் தலைமையக கிளைக்கு 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்ட கட்டடம், கடலூர் மாவட்ட சரவணபவா நுகர்வோர் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டக சாலையின் தலைமையிட சேவை பிரிவுக்கு 24 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்ட கட்டடம் ஆகியவற்றையும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா திறந்து வைத்தார். மேலும் 48 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களில் ரொக்கம் மற்றும் நகைகளை பாதுகாக்கும் வகையில் 2 கோடியே 23 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள இரும்பு கதவுடன் கூடிய பாதுகாப்பு அறைகள், கூட்டுறவு சங்கங்களில் நகைக்கடன் வழங்கும் வாய்ப்பினை அதிகரிக்கவும், நகைகளின் பாதுகாப்பினை பலப்படுத்தவும் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள 19 வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கங்களில் 1 கோடியே 5 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள 19 இரும்பு கதவுடன் கூடிய பாதுகாப்பு அறைகள், திருநெல்வேலி மற்றும் திண்டுக்கல் வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கங்களில் 25,54,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய அலுவலக கட்டடங்கள் மற்றும் இரும்பு கதவுடன் கூடிய பாதுகாப்பு அறைகள் ஆகியவற்றையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார். திருநெல்வேலி, திண்டுக்கல், சிவகங்கை, வேலூர் ஆகிய மாவட்டங்களில் அமைந்துள்ள
தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களில் 58,55,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 5 அலுவலக கட்டடங்கள், திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உள்ள விவசாய பெருமக்களுக்கு நியாயமான விலையில் சான்றளிக்கப்பட்ட நல்ல தரமான விதைகளை விற்பனை செய்வதற்காக பழனி வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் 5,50,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள விதை விற்பனை மையம், TUCS சங்கம் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவனத்துடன் குத்தகை ஒப்பந்தத்தின் அடிப்படையில் சென்னை பெரியார் நகரில் 6,350 சதுர அடி பரப்பளவில் 12,000 லிட்டர் பெட்ரோல் மற்றும் 8,000 லிட்டர் டீசல் கொள்ளளவுடன் அமைக்கப்பட்டுள்ள பெட்ரோல் மற்றும் டீசல் விற்பனை நிலையம் என கூட்டுறவுத்துறை சார்பில் மொத்தம் 16,13,63,000 ரூபாய் மதிப்பீட்டிலான அம்மா மருந்தகங்கள், புதிய கட்டடங்கள், சேமிப்பு கிடங்குகள், இரும்பு கதவுடன் கூடிய பாதுகாப்பு அறைகள், வங்கி கிளை கட்டடங்கள் ஆகியவற்றை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா திறந்து வைத்துள்ளார். மேலும் சென்னை சேப்பாக்கத்தில் அமைந்துள்ள உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை உதவி ஆணையர் அலுவலகத்திற்கு 85,31,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கட்டடம், தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தால் காஞ்சிபுரம், கன்னியாகுமரி, சேலம், தூத்துக்குடி, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் தலா 1,500 மெட்ரிக் டன் கொள்ளளவுடன் 2,94,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 5 சேமிப்பு கிடங்குகள் என 3,79,31,000 ரூபாய் மதிப்பீட்டில் உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத் துறையின் சார்பில் கட்டப்பட்டுள்ள அலுவலக கட்டடம் மற்றும் சேமிப்பு கிடங்குகளை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சென்னை தலைமைச் செயலகத்தில் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக மண்டல மேலாளர்களின் அலுவலக பயன்பாட்டிற்காக 38,34,000 ரூபாய் செலவில் வாங்கப்பட்ட 7 ஜீப்புகளை வழங்குவதன் அடையாளமாக 2 பேருக்கு ஜீப் சாவிகளை முதலமைச்சர் வழங்கினார். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் பணியின் போது உயிரிழந்த 26 பணியாளர்களின் வாரிசுதாரர்களுக்கு பட்டியல் எழுத்தர் மற்றும் எடையாளர் பணியிடங்களுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணைகளை வழங்கும் அடையாளமாக 5 பேருக்கு பணி நியமன ஆணைகளையும் முதலமைச்சர் வழங்கினார். கூட்டுறவு, உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை சார்பில் மொத்தம் 20,32,00,000 ரூபாய் மதிப்பீட்டிலான திட்டப் பணிகளை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு செல்லூர் கே. ராஜு, உணவுத்துறை அமைச்சர் திரு ஆர். காமராஜ், தமிழக அரசு தலைமைச் செயலாளர் திரு மோகன் வர்கீஸ் சுங்கத், தமிழ்நாடு அரசு ஆலோசகர் திருமதி ஷீலா பாலகிருஷ்ணன், கூட்டுறவு, உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை முதன்மைச் செயலாளர் திருமதி MP நிர்மலா, உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையர் திரு கோபாலகிருஷ்ணன், தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக மேலாண்மை இயக்குநர் திரு சந்திரசேகரன், கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் திரு கிர்லோஷ் குமார் மற்றும் அரசு உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர்.